கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் எப்போது உயர்த்தப்படுவேன், என் குடும்பம் எப்போது ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை பெறும், அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று யோசித்து உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? இன்று தேவன் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதி உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கே சொந்தம். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்களில் ஈசாக்கு தன் மகன் யாக்கோபை ஆசீர்வதித்த போது என்ன சொன்னார் என்று இன்று தியானிப்போம். ஆமென். வாசிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டம் ஆகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான ஆசீர்வாதங்களை இன்று தியானிப்போம். முதலாவதாக, எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் மீது சார்ந்து இருத்தல். ஹல்லேலூயா. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த போது சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று கூறினார். எபிரேய மொழியில் இது எல்ஷடாய் என்று அழைக்கப்படுகிறது. இது எல்லா குறைகளையும் நிறைவு செய்பவர் மற்றும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பொருள்படும். உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அல்லது மனித வழிகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக, பலுகி பெருகுதல். நான் உங்களை பலுகி பெருகவும் செய்து உங்களை ஒரு பெரும் கூட்டமாக மாற்றுவேன் என்று வசனம் கூறுகிறது. ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்பது வெறும் வாழ்வை மட்டும் குறிப்பதில் எனக்கு பிரியமானவர்களே, அது உங்கள் செயல்கள், உங்கள் கையின் பிரயாசம் மற்றும் உங்கள் குடும்பம் ஆகியவற்றின் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் பலன் தரும். ஆமென். மூன்றாவதாக, வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்தை சுதந்தரித்தல். ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வகையில் அவர் யாக்கோபையும் அவரது சந்ததியினரையும் ஆசீர்வதித்தார். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஆபிரகாமின் சந்ததியினராக மாறுகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போலவே, எனவே ஆபிரகாமுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும், அதாவது சமாதானம், பாதுகாப்பு, தெய்வீக சுகம் மற்றும் தேவைகள் சந்திக்கப்படுதல் கிறிஸ்துவின் மூலமாக உங்களிடம் ஆகின்றன. ஆமென்.